ஹாய் தங்க குட்டிகளா, என்னால் முடியல, உடம்பு ரொம்ப முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. வீடியோ ஏதோ ஒன்று போட்டே ஆகணும். அதனால தான் நான் இந்த கோலமாவது போடலாமான்ட்டு போட்டேன். நேற்றுலேருந்து லூஸ் மாதம் அந்த ஃபுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கி சாப்பிட்டேங்களா, அது எனக்கு எதுவுமே செட் ஆகாதனால வேறு வழி இல்லை எனக்கு. நேற்று சாயந்தரமே ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. லிக்விடு அது ஓட்ஸ் குடித்தேன், அது குடித்தாலும் இன்னும் அதிகமாக தான் ஆச்சு. அதனால நான் ஒன்றுமே பண்ண முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. பேசுகிற கூட சத்து இல்லை. லைவ் போட்டால் அப்படியே தூக்கமாக வருது. உடம்புல அந்த ப்ளட்டு குறையிறப்ப ரொம்ப சோம்பலாக தூக்கம்தான் வந்துகிட்ருக்கும். அதனால் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறேன்னே தெரியல. சரி, சும்மா ஒரு வீடியோ லைட்டாக பேசி போட்டுட்டு இந்த கோலம் மட்டும் லைட்டாக போட்டு, சும்மா சிம்பிளான கோலம் தான், ரொம்ப ஈஸியாக போடலாம். யாராக இருந்தாலும் சாதாரணமாக போடக்கூடிய கோலம் தான், பார்த்து போடுங்க. மார்கழி மாதத்துனால டிஃப்ரெண்ட்டாக போடலாம். அதுலேயும் நான் போடுற கோலம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப புள்ளி வச்செல்லாம் போட்டிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த இதெல்லாம் வராது. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், போட்டுக்கலாம். சரிண்ணா, ஒரு 2 டைம் போட்டு பாருங்களேன். 3ஆவது டைம் சாதாரணமாக உங்களுக்கே சரி ஐடியா வரும். இதெல்லாம் நான் காப்பி பண்ணியோ இது பண்ணியோலாம் போட மாட்டேங்க. எனக்கு மைண்டில் என்ன தோணுதோ அது 1 2 போடுவேன். கொஞ்சம் அந்த ஒரு ஃபஸ்ட்டு போடுறது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக போட்டுக்கிட்டுருப்பேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் டக்குன்னு போட்டு விட்ருவதை. இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு எந்த ஒரு புக்லேயோ எதுலேயோ எழுதி வச்சோ இல்லை ஒரு டைம் புக்கில் அந்த மாதிரி போடவே மாட்டேன். டக்குன்னு எடுத்தால் எனக்கு ஒரு இது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி தாங்க இது. டக்குன்னு போட்டு ஒரு டிசைன் பார்த்தேன்னா அப்படியே உடனே போட்டுருவேன். டக்குன்னு ஒரு செகண்ட் மட்டும்தான் பார்ப்பேன், பார்த்துட்டு அப்படியே போடுவேன். எனக்கு எதோ ஒரு கடவுள் கொடுத்துருக்காரு. ஆனால் கடவுள் இதை கொடுத்தாலும் மனசளவில் ரொம்ப வேதனையும் வலிகளையும் கொடுத்துருக்காரு கடவுள். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, போட்டே ஆகணும். இன்றைக்கி இந்த கோலம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் அதுவும் ஒரு காரணம். போட்டேன் பாருங்கள். அதுலேயே கலர் பொடி தப்பாக போட்டிருப்பேன். என்னம்மா எங்கள் பூனைக்குட்டி கொஞ்சம் வெளியே ஓட சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்ருக்காங்க. என்னம்மா கம்மன் இருக்கணும், அடி பிச்சோ சுப்புக்கோ கம்மன்ட்ரு. இந்த பூனைக்குட்டினாலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு புரியல. அதுகளை பார்க்கவும் முடியல, விடவும் முடியல. விட்டால் திருப்பி கொண்டாந்து விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இதை போட்டுக்கிட்டு ஒரு 2 குட்டி இன்றைக்கி கொடுத்துருக்குறேன். இன்னும் 2 குட்டி இருக்குது. மொத்தம் எல்லாமே தூக்கி கொடுத்துடலாமாங்கிற மைண்டு வந்துருச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. பார்க்க முடியல. நான் எவ்வளோ தூரம் அது மேலே அனுபவித்து கொண்டு வந்தனோ இன்றைக்கி என்னால் பார்க்க முடியல. அதுகளை இதுக்கு மேலே கடவுள் எப்படி விட்டாலும் விடட்டும். கோலத்தை பார்த்துட்டு காப்பி பண்ணி 2 3 டைம் போட்டு பாருங்கள், வெள்ளைப்பொடியில் மட்டும். அதுக்கப்புறம் கலர் கொடுத்து போடுங்க, சூப்பராக இருக்கும். வாசலில் மார்கழி மாதம் சீக்கிரம் சிம்பிளாக கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்தில் போட்டுடலாமுங்க இந்த கோலம். அவ்வளோது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.